என்னையாடி என் புருஷன்ட்டு வந்து பிரிக்க பார்த்த நடக்காதடி, சாவு நீ சாவு அப்படின்னு வந்து இந்த பக்கம் மீனாவை உயிருக்கே ஆபத்தான ஒரு இடத்துல தள்ளி விடுற ரோகிணி பற்றியான ஒரு ப்ரெடிக்ஷன் தான் அது. இப்போ மனோஜ் கிட்டக்க ரோகிணி வந்து இந்த பாரு மனோஜ், உனக்கு தெரியும்ல என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு. நான் செத்துட்டா ஆவியா உங்ககிட்ட வந்து பேசவா? இல்லை சொல்லு, இல்லை நீயே என் கூட வந்துடுறியா? உங்கள் அம்மா அப்பா உன் தம்பி பொண்டாட்டி எல்லாரும் நம்மளை பிரிக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் உனக்கு தெரியும்ல நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன்ட்டு. ஒரே ஒரு முத்தம் தானே கேட்குறேன், கொடுக்குறியா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க மனோஜ் இப்போ கோவமாகி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆனாலும் அவருக்கு நைட்டு கண்ணை மூடும் பொழுதெல்லாம் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி திருப்பி வந்து அந்த ரோகிணி பேசுகிற மாதிரி, ரோகிணி தன்னைத்தானே வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிற மாதிரி, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வர அவரால் தூங்க முடியல. வேர்த்துட்டே இருக்கு. அவர் அப்படியே வந்து ஐயோ அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிக்க உடனே குடுன்னு இப்போ விஜயா ஓடி வராங்க. என்னடா ஆச்சு அப்படின்னா, அம்மா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா, அவள் கால் பண்ணான் அப்படின்னா. அவள் கால் பண்ணதை ஏன்டா எடுத்த, பிளாக் பண்ணியிருக்க வேண்டியதானே? இல்லைம்மா எதுக்கு தான் கால் பண்ணுறான்னு எடுத்தா அவள் வந்து கோர்ட்டுக்கு ஹியரிங் கூப்பிடுறாங்க. நான் செத்துட்டா என்ன செய்வேன் மனோஜ் அப்படின்னு கேட்குறா. அவள் கூட சேர்ந்து வாழணுங்கிறா. அப்படிங்கிறது செத்துட்டா சாவன்னு சொல்ல வேண்டியதானடா. ஏன்டா அந்த மாதிரி வந்து நீ அதெல்லாம் பொறுப்பாக வந்து எடுத்து ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காது. என்னடா மனோஜ் நீ லூஸாகவே இருக்கியடா அப்படின்ட்டு. இனிமே அவள் கால் பண்ணால் நீ ஏன்ட்ட கொடு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து ஹியரிங்க்கு வரல அப்படின்னாலே வந்து அவளுக்கு தான் சிக்கலாகும். நம்ம எதையாச்சும் போய் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த லாயர்லாம் சொல்லிட்டாங்கல்ல, நம்ம முதல்ல டிவோர்ஸ் வாங்குறோம், அதுக்கப்புறம் அந்த கடனை கட்டுறோம், 2 விஷயத்தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு காலையில் வந்து அப்படியே இந்த விஜயாவும் தூங்காமல் உட்காந்துருக்க. என்னாச்சத்த அப்படிங்கிறாங்க மீனா. என்ன நொன்னாச்சத்த, அந்த இவ வந்து அவ்வளோ மோசமானவ அந்த ரோகிணிங்கிறவ அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே. அவள் கடைசியில் பொய்யெல்லாம் சொல்லி இப்போ என் பிள்ளைக்கு கால் பண்ணி அவன் மனசை வேற குழப்பி விடுறான். அவனே பாவம், அவனுக்கு வெகுளி, அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நின்று அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். நைட்டெல்லாம் அவனும் தூங்கல, அதனால நானும் தூங்கல. அவள் நிறைய தொல்லை பண்ணுறா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. பேசின உடனே வந்து இப்போ மீனா வந்து அத்தை அவள் ஃபோனெல்லாம் எடுக்க வேணான்னு சொல்லுங்க அத்தை, அவள் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுவா, அவள் ஏமாத்த பாப்பா அப்படின்னா. எனக்கு புரியுது, ஆனால் அவனுக்கு புரியலையே. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. அவள் எங்கே இருக்கா அப்படின்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா வந்து ஏதாவது அந்த பூக்கட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி ஃபாலோ பண்ணாங்களாம். ஃபாலோ பண்ணும்போது அவர் வீட்டுக்கு போனாலாம், புதுசாக ஒரு வீட்டில் இருக்காலாம். அவள் கூட தான் வந்து அவங்க அம்மாவும் கிறிஸ்து இருக்கா சொன்னாங்க அப்படின்னா. எனக்கு இப்போ அங்கே போய் அவளை பார்க்கணும், உடனே என்னை கூட்டு போங்க அப்படின்னு ஒன்று. இல்லத்த அதெல்லாம் வேணாத்த அப்படின்னு. நான் சொல்கிறத கேள், போகலாம் வா அப்படின்னு வந்து கேட்டதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு வந்து இப்போ மீனாவை வந்து வேறு வழி இல்லாமல் விஜயாவை அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போய் தான் வந்து மீனாவோட உயிருக்கே ஆபத்து வர போகிற ஒரு விஷயம் நடக்க போகுது. கடைசியில் வந்து விஜயாவுக்கே ஒரு பெரிய ஷாக் இருக்க போகுது. ரோகிணி முழு நேர வில்லியாக மாற போகிறாங்கிற சம்பவமும் நடக்க போகுது. நேராக கிளம்பி வந்து அந்த வீட்டு வாசல்லையே போய் இறக்கி உள்ளார போகலாம் அப்படின்னு வந்து போய் பார்த்தா உள்ளார வந்து கதவை தட்டினா முதல்ல ரோகிணியோட அம்மா கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே வந்து உள்ளார வந்துட்டு தள்ளிட்டு எங்காவ அப்படின்னு கேட்க, சம்மந்தியம்மா அப்படின்னா. என்ன சம்மந்தியம்மாவா, அவெல்லாம் கொன்றுவோம் உன்னெல்லாம், நீ எல்லாம் ஒரு மனுஷன். கடைசியில் எப்படி நல்லவ மாதிரி என் பொண்ணு செத்துட்டா, என் புருஷன் இல்லை அப்படின்னு என்னென்ன பொய் சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன், இது வந்து உன்னுடைய பையனோட குழந்தை இந்த கிறிஸ்டின்னு, அதுக்கப்புறமா வந்து என் பொண்ணோட குழந்தைன்னு, அப்புறம் பொண்ணு துபாயில் இருக்காங்க, அப்புறம் பொண்ணு செத்துட்டாங்க. எப்படி வெக்கமா இல்லை, வாய் கூசலை. நான்லாம் கூட வந்து சில சமயத்தில் மோசமாக நடந்துப்பேன் தான், ஆனால் உன் அளவுக்கு கேவலமாக நடந்துக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு அம்மா தூ அப்படின்னு துப்ப. அத்தை விடுங்கத்தங்கிறாங்க மீனா. என்ன விடுறது, எங்க மக அப்படின்னு வந்து கேட்க, அவள் வெளில போயிருக்காமா, வந்துருவாமா, கோவப்படாதீங்கம்மா, நாங்கள் செஞ்சது தப்பு தான், நான் காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். நீ என் காலில் விழுந்தா என் காலுக்கு தான் அசிங்கம், தயவு செஞ்சு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் அவன் மகள்கிட்ட நான் பேசணும், அவள் எதுக்கு என் பையனுக்கு கால் பண்ணுறான், அதான் வேணான்னு பிரிச்சு விடலான்னு முடிவு பண்ணிட்டோம்ல அப்படின்னா. மாமா அப்படி பண்ணாதீங்கம்மா, ஏன்னா ஏற்கனவே என் பிள்ளைக்கு நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சரியில்லைன்னா அவள் இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டான், இந்த வாழ்க்கையிலனா அவள் என்ன பண்ணுவா அப்படின்னா. அவள் என்ன வேணாலும் பண்ணட்டும், அதுக்கு என் பிள்ளை தான் கிடைச்சானா, ஏன் அவனுக்கு என்ன குறை, அவன் ஏன் ஏற்கனவே பிள்ளையோட இருக்க ஒருத்தையை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்படி ஏமாத்துக்காரி பொய் சொல்றவர் இவள் இப்போ கடனை வேற எடுத்துட்டு போயிட்டான். கடைசியில் என் வீட்டை வச்சு இந்த கடனை கூப்பிட்டு கட்டுறாதா இல்லையான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து ரோகிணி வந்து வெளில நடந்து வராங்க. ரோகிணி வந்து அந்த இவங்க ஒரு லாயரை போய் பார்த்துட்டு கிளம்பி நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்து போது பார்த்தா வீட்டு வாசல்ல மீனாவோட வண்டி நிற்குது. இவ வண்டி எங்க நிற்குது அப்படின்னு யோசிச்சவங்க டக்குன்ட்டு வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு வில்ல சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளார வராங்க. உள்ளார நேரம் வந்தாங்க. உள்ளார வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏய் வண்டியா அப்படின்னு இந்த பக்கம் விஜயா வந்து அப்படியே டக்குன்னு போயிட்டு கொத்த அவங்க முடிய பிடிச்சிடறாங்க. அப்படின்னா ஆண்டி 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 அப்படின்னா என்னடி ஆண்டி உனக்கு தெரியும் என் புள்ள கொஞ்சம் ஏமாந்த சுபாவம், அவன் டக்குன்னு வந்து எதை சொன்ன வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பிடுவான்ட்டு அவனுக்கு கால் பண்ணி அவனுக்கு வந்து நான் செத்துருவேன் இல்லைனா என்ன செய்வேன், எனக்கு உன்ட்டு வந்து முத்தம் வேணும்னு கேட்டிருக்கேன், வெக்கமா இல்லை உனக்கு, வெக்கமா இல்லை அப்படின்னு வந்து பலார் அப்படின்னு விடுறாங்க.
ஏற்கனவே அவங்க அடிச்சிட்டாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாங்க போலீஸ்ல. இப்போ என்ன பண்ணேன், அதே ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் அடிச்சிட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன். சரியா அப்படின்னா ஐயோமா விட்டுருமா அப்படின்னு இந்த பக்கம் வந்து கல்யாணியோட அந்த ரோஹினியோட அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்க, பலார் அரைகிறாங்க. அரைஞ்சிட்டு இன்னொரு தடவை என் பிள்ளைக்கு கால் பண்ணேன், அவ்வளோதான். இன்னைக்கு என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ இது உடனடியாக வந்து இப்போ இந்த கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகணும். கோர்ட்டுக்கு ஆஜராகி என் புள்ள உனக்கு வேணான்னு கையெழுத்து போட்டு தரணும். அப்படின்னா அது மட்டும் முடியாது ஆண்டி, நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், நானும் லாயர் வச்சிருக்கேன் அப்படின்னா. ஓ லாயர் வச்சிருக்கியா, நீ என்ன வேணாலும் பண்ணிடு. நீ பண்ண ஃப்ராடு தனத்தெல்லாம் அங்கே சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க ஜட்ஜே வந்து உச்சி கொட்டி என் புள்ள பாவம், என் புள்ள சிக்கிக்கிட்டாங்கிறத புரிஞ்சுட்டு அவனுக்கு விவாகரத்து கொடுக்க தான் போகிறாங்க. அவனுக்கு நான் சூப்பராக நல்லதாக ஒரு பொண்ணை கட்டி வைக்க தான் போகிறேன். அவனோட அழகுக்கு அறிவுக்கு அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையை கட்டி வைப்பேன். அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க. நீ பார்த்து கடைசி வரைக்கும் வயிறு எஞ்சிட்டே இரு, அதான் நடக்க போகுது அப்படின்னா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, வேணா ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அப்படிங்கும் போது பலால் அரைகிறாங்க. அரைஞ்சிட்டு உடனே வந்து வேகமாக கிளம்பி வெளில வராங்க. வெளில வந்த பொழுதே வந்து அப்படியே ரோகி வந்து கெஞ்சிட்டே வராங்க. ஆண்டி எனக்கு அவன் வேணும் ஆண்டி, மனோஜ் இல்லாமல் நான் வாழ மாட்டேன் ஆண்டி அப்படின்னா. நீ என்ன வேணா வாழ்ந்துக்க, வாழாமல் போ, ஆனால் என் பிள்ளைக்கும் என் பிள்ளை கிட்ட கூட நெருங்கக்கூடாது, அவன் நிழல் மேலே கூட உன் கைப்படக்கூடாது அப்படின்னு வந்து கத்திட்டு வெளில வந்தோடனே வந்து அத்தை வாங்கத்தை போகலாம் அப்படின்னு இன்னொரு தடவை பலாரம் அரைஞ்சிட்டு வராங்க. என்னால் ஆத்திரம் தாங்கலை, அடங்கலை அப்படின்னு வெளில வராங்க. வெளில வந்ததுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அத்தை வாங்கத்தை நம்ம போகலாம் அப்படின்னா வந்து நீ உன் பூ கட்டுற வேலையை பார்க்கப்போ நான் இப்போ உடனே கிளம்பி நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறாங்க. நானே விட்டுறேன் அத்தை வீட்டில் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு வந்து உன் பைக்லலாம் உட்காந்து வரது கஷ்டமாக இருக்குது, நான் இந்த ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படின்ட்டு ஆட்டோ நிறுத்தி இவங்க ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து மீனா கிளம்ப ரோகிணி மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா மீனா வண்டி எடுத்து அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது தான் தெரியுது மீனாவோட வண்டியில் பிரேக் பிடிக்கலன்ட்டு. அப்படியே டக்குன்னு கட் பண்ணால் ரோகிணி வெளில இருந்து அந்த வண்டி நிற்கும் பொழுதே போயிட்டு அந்த பிரேக் வயர்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே சரசரன்னு இப்போ வந்து மீனா போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அப்பன்னு பார்த்து விஜயாவுடைய ஆட்டோவும் அப்போ தான் வந்து அவங்க பெட்ரோல் போட்டு அவங்க லேட்டாக வராங்க. மீனா போகிறத பார்த்து ஏதாவது போயிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுதே பிரேக் பிடிக்காம சர்ன்னு அப்படியே அந்த பக்கம் இடிச்சு இந்த நடுவில் இருக்க டிவைடரில் இடிச்சு கீழே விடுறாங்க. மீனா அப்படியே தலையில் அடிபட்டு அப்படியே விடுறாங்க. ஐயோ அப்படின்னு விஜயா கத்தி வந்து ஐயோன்னு சொல்லிட்டு அதே ஆட்டோவில் மீனாவை தூக்கி போட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும் பொழுதே வந்து இந்த பக்கம் ரோகிணி சந்தோஷமா 2 பேரும் போயிட்டா அவ்வளோதான், எனக்கு இப்போ வழி டக்குன்னு ஓப்பன் ஆகிடும், நான் மனோஜை பேசி என் பக்கம் எடுத்துடலான்னு பார்த்தா ஒரு ஆள் தான் போகும் போல. இன்னொரு ஆளையும் சீக்கிரமா தூக்குறேன், நான் யாருன்னு காமிக்கிறேன், நான் சும்மா பயந்துகிட்டு இருக்க ரோகிணி இல்லை, தைரியமா இருக்க, வேணுங்கிறத சாதிக்கணும்னு நினைக்கிற கல்யாணி அப்படின்னு வந்து உங்க கல்யாணியா அவங்க முடிவு எடுத்து பேச ஆரம்பிக்க இந்த சமயத்துல அப்படியே வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டு முத்து பதறி அடிச்சு அப்படியே அங்க வரது. அங்க வந்ததுக்கு அப்புறமா எப்படின்னு தெரியல ஓட்டிகிட்டே இருந்தா திடீர்னு போய் அப்படி இடிச்சு விழுந்துட்டா உள்ள வந்து ரொம்ப பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான்னு இந்த பக்கம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயா அழ ஆரம்பிச்ச உடனே என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பார்த்தா அருண் வராரு. அருண் வந்து அந்த பைக்ல பிரேக் வயர் கட்டாக இருந்துச்சு முத்து அப்படின்னு அவர் சொல்ல, இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணமா இருப்பா அப்படின்னு இவருக்கு யோசிக்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியும். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனல்லேயே மற்ற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்மளுடைய மெயின் சேனல் இடம்பொருளையுமே பாண்டியன் ஷோ, சிறகடிக்காசை, மகாநதி ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.